சார் நீங்க நல்லா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும் சார். எனக்கு வந்து இன்னைக்கு 50 வயசு ஆகுது. நான் என்னுடைய 30 வயசுல நான் பண்ண சேவிங்ஸ் தான் சார் என்ன இன்னைக்கு காப்பாத்திருக்கு. சேவிங்ஸ் பண்ணலைனாலே அது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு புரியுதா சார்? வேற சேனல்ல போடுவோம். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா சார் என் ஃப்ரெண்டோட கம்பெனில நான் பார்ட்னரா ஜாயின் பண்ணேன் சார். நான் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டேன். ஸோ நவ் இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் அன்னைக்கு பண்ணாம விட்டு இருந்தேன்னா இந்த பரதேசி நாயகம் டிவி பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் சார் நானும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். எங்க போனாலுமே வந்து சேவிங்ஸ் பண்றேங்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்றேங்கிறாங்க, திரும்புற இடம் பூரா இருக்காங்க. இப்ப எல்லாம் யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் போட்டா வீடியோ ஃபுட்டோட பத்திட்டு போகுது. என்ன நடக்குது? அப்ப நம்ம மட்டும் தான் வெட்டியா இருக்கமா? நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏங்க ஒருத்தர் ஒரு துறையில மட்டும் இருந்தா இந்த காலத்துல பிழைக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பார்க்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் நீங்க நடிக்கிறத மட்டும் தான் பாக்குறீங்க. இந்த முக்கியமான நடிகர்கள்லாம் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. பல இடங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வரமாட்டேங்க. வந்த காலத்துல புடிங்கிட்டு போறதா குடும்பமே ரெடியா இருக்காங்களே. ஐயோ நான் எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. இப்ப சேவிங்ஸ் நான் பண்ணணுமே. பைத்தியத்தா இருக்க எல்லாரும் எங்கடா எப்படிடா காசு சேர்த்து வைக்கிறீங்க? எப்படிடா சேர்த்து வைக்கிறீங்க?